கசசுன் நபியின் நபிமார்களின் வரலாறுகள் லெசன் நம்பர் 2. வலது ஆசர, ஆசருடைய மகன். வலது அப்படின்னா மகன், பையன் அப்படின்னு அர்த்தம். வகான ஆசரு, ஆசர் லஹு அவருக்கு, வலதுன் ரஷீதுன் நேர்மையான நேர்வழி பெற்ற ஒரு மகன் இருந்தார். ரஷீதுன் ஜித்தன் மிகவும் நேர்வழி, முற்றிலும் நேர்வழி பெற்ற ஒரு மகன் இருந்தார். வகான இஸ்மு ஹாதல் வலதி, இந்த சிறுவனுடைய பெயர். வகான இஸ்மு ஹாதல் வலதி, இந்த சிறுவனுடைய பெயர் இப்ராஹீம, இப்ராஹிம் என்பதாக இருந்தது. வகான இப்ராஹிமு, இப்ராஹிம் அவர்கள் யரன் நாச மக்களை பார்த்தார். யரானா யஸ்ஜுதூன லில் அஸ்னாமி, அந்த அஸ்னாம்களுக்கு சஜிதா செய்யும் நிலையில பார்க்கிறார். யரன் நாச மேலும் மக்களை பார்த்தார். யபுதூனல் அஸ்னாம, அந்த அஸ்னாம்களை வணங்கக்கூடிய நிலையில் வணங்கக்கூடியவர்களாக அவங்க பார்த்தாங்க. வகான இப்ராஹிமு, மேலும் இப்ராஹிம் அவர்கள் யரிஃபு அறிந்திருந்தார்கள், அன்னல் அஸ்னாம நிச்சயமாக அந்த அஸ்னாம்கள் ஹிஜாரத்துன், ஹிஜாரான்னா கல், கல்லால தான் எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, கல்லால தான் செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. வகான யரிஃபு மேலும் அறிந்திருந்தார்கள், அன்னல் அஸ்னாம நிச்சயமாக இந்த அஸ்னாம்கள் இந்த சிலைகள் இருக்குதே, லா ததகல்லமு பேசாது, வலா தஸ்மஉ அது காதாலையும் கேட்காது. அப்ப இதெல்லாம் பேசாது காதாலையும் கேட்காது. வகான யரிஃபு மேலும் அறிந்திருந்தார்கள், அன்னல் அஸ்னாம நிச்சயமாக சிலைகள், லா ததுர்ரு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது, தர்ர யதுர்ருன தீங்கு ஏற்படுத்தாது, எந்த தீங்கும் ஏற்படுத்தாது, வலா தன்ஃபஉ எந்த பலனும் அளிக்காது. வகான யரா மேலும் பார்த்தார்கள், அன்ன துபாப, துபாப் அப்படின்னா ஃப்ளை, ஈ. அன்ன துபாப ஒரு ஈ இருக்குதே, எஜ்லிசு அது அமர்கிறது, அலல் அஸ்னாமி இந்த சிலையின் மேல போய் அமருது. ஃபலா ததுஃபஉ, தஃபஅ யதுஃபஉன தடுக்கிறது விரட்டுறது. ஆனால் அந்த சிலை வந்து அந்த ஈ மேல உட்கார்ந்தா கூட அதால ஃபலா ததுஃபஉ அது தடுப்பதில்லை. வகான யரா மேலும் பார்த்தார்கள், அல் ஃபஅர, ஃபஅர் அப்படின்னு சொன்னா எலி. வகான யரல் ஃபஅர யகுலு அது சாப்பிடுகிறது, தஆமல் அஸ்னாமி அந்த சிலைகளுக்கு வைக்கக்கூடிய அந்த உணவை அந்த எலி சாப்பிடுது. ஃபலா தம்னஉ ஆனா அதை அது தடுப்பதில்லை. வகான இப்ராஹிமு இப்ராஹிம் அவர்கள் யகூலு ஃபீ நஃப்ஸிஹி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார்கள். யகூலுன்னா சொன்னாங்க, ஃபீ நஃப்ஸிஹி தனக்குள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார்கள். லிமாதா எதற்காக, யஸ்ஜுதுன் நாசு மக்கள் சஜிதா செய்கிறார்கள், லில் அஸ்னாமி சிலைகளிடத்திலே போய் ஏன் சஜிதா செய்றாங்க. வகான இப்ராஹிமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஸ்அலு நஃப்ஸஹு தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார்கள். சஅல யஸ்அலுனா கேட்டுக்கொண்டார்கள், நஃப்ஸஹு தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார்கள். லிமாதா வை ஏன் எதற்காக, யஸ்அலுன் நாசு மக்கள் கேட்கிறார்கள் தங்களுடைய தேவைகளை, சஅல யஸ்அலுனா கேட்கிறது, அல் அஸ்னாம அந்த சிலைகளிடத்திலே ஏன் போய் கேட்கிறார்கள் என்பதாக இப்ராஹிம் நபி அவர்கள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார்கள். இந்த செகண்ட் லெசனுடைய தீம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆசர் அப்படிங்கிறவர் தான் சிலை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மகன் இருந்தாங்க, ரொம்ப நேர்வழி பெற்ற ரொம்ப நல்ல ஒழுக்கமான மகனாக இருந்தாங்க. அவங்களுடைய பேரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிமாக இருந்தது அவங்களுடைய பேரு. மக்கள் எல்லாம் அந்த சிலைகளுக்கு போய் சஜிதா செய்றாங்க, அதை வணங்குறாங்க, அதுகிட்ட போய் கேட்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் அந்த சிலைகள் எல்லாம் கல்லால செய்யப்பட்டிருக்கு, அது எந்த சக்தியும் அதுக்கு கிடையாது, அது பேசாது, அது காதால எதையுமே கேட்காது, யாருக்கும் தீங்கும் அளிக்காது, யாருக்கும் நன்மையும் அளிக்காது. அதே போல ஒரு ஈ வந்து அது மேல உட்கார்ந்தா கூட அதால விரட்ட முடியாது. ஒரு எலி வந்து அந்த சிலைகளுக்கு வைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டா கூட அதால தடுக்க முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டாங்க. இது எதுவுமே சக்தி இல்லாத இந்த அவர்கள் செய்த அந்த சிலைகளை ஏன் போய் இவங்க போய் வணங்குறாங்க, ஏன் அதுகிட்ட போய் கேட்கிறாங்க என்ற விஷயத்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார்கள்.